ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூ சிம்பிள் வேர்ட்ஸ் பார்ப்போம். இல் அப்படின்னா மேங், இன் அட். வீட்டில் அப்படின்னா கர்மேங், அட் ஹோம். அதேவே ஆஃபீஸில், அலுவலகத்தில் அப்படின்னா ஆஃபீஸ் மேங். ஆஃபீஸுக்கே 3 வார்த்தை இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஆஃபீஸ் மேங், தஃப்தர் மேங், காரியாலய் மேங் அப்படின்னு வரும். அட் ஆஃபீஸ். அதே கோவிலில் அப்படின்னா மந்திர் மேங் அப்படின்னா அட் டெம்பிள். மேல் மீது அப்படின்னா பர் ஆன். மேஜை மேல், மேஜை மீது அப்படின்னா மேஜ்பர். அப்புறம் மேஜ்பர் புக் அப்படின்னா மேஜ்பர் கிதாப், மேஜ்பர் புஸ்தக். அப்படி நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். புக்குக்கு புஸ்தக், கிதாப் அப்படின்னு 2 விதமாக சொல்லலான்னு பார்த்துருக்கோம். இப்போ மேஜ்பர் கிதாப், மேஜ்பர் புஸ்தக் அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம். ஆன் த டேபிள். அதே மைதான் மேங் காய் அப்படின்னா மைதானத்தின் மீது கவு நிற்கிறது, கவு அப்படின்னு, பசு நிற்கிறது அப்படின்றதுக்கு. இருந்து அப்படின்னா சே, ஃப்ரம். நேற்றிலிருந்து அப்படின்னா கல்சே, எஸ்டர்டே ஃப்ரம். நேற்றிருந்து எனக்கு முடியலை அப்படின்ற மாதிரி நேற்றிருந்து, நேற்றிலிருந்து கல்சே. வரை அப்படின்னா தக். டு நாளை மறுநாள் வரை. பர்சோங் தக் டு டே ஆஃப்டர் டுமாரோ. இதவே பர்சோங்னா டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படியும் வரும். 2க்குமே பர்சோங் தான். அதே மாதிரி கல்னா நேற்றும் அதே தான், நாளைக்கும் அதே தான், அந்த மாதிரி. இப்போ பர்சோங் தக் அப்படின்னா டு டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் வரை அப்படின்றது. டு டே ஆஃப்டர் டுமாரோன்னு பர்சோங் தக். இக்காக, அவனுக்காக, எனக்காக, இக்காகன்னு வரும்ல, அந்த இதுக்கு வந்து கேலியே, ஃபார். அவனுக்காக, அவளுக்காக 2மே புஸ்கேலியே, அந்த உசு தான், புஸ்கேலியே. அதை முடிகிற இடத்துல நம்ம தா முடியும், பாயாக இருந்தால், தீன் முடியும், கேளாக இருந்தால் நம்ம அதையும் நம்ம ஜெண்டர் ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உஸ்கேலியே அவனுக்காக, அவளுக்காக. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உடன் சாத், வித். அதுவும் அவனுடன், என்னுடன். அந்த மாதிரி ஒரு பொருளை சொல்லி கூட அந்த பொருளுடன் இதையும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடன் அப்படின்னு வந்தால் சாத், என்னுடன். மேரே சாத், வித் மீ. அவனுடன், உஸ்கே சாத் அப்படின்னு அதை சொல்கிறத வச்சு அவளுடன் அப்படின்னா உஸ்கே சாத். என்னுடன் மேரே சாத், வித் மீ. அருகில் பாஸ், நியர். இந்த அருகில்ன்றதை நிகட் அப்படின்னு ஒரு விதமாக சொல்லலாம். அருகில் பாஸ், நியர். 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். பாஸ்னாலும் அருகில், நிகட்னாலும் அருகில், நியர் அப்படின்னு பார்த்துருப்போம். 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். சேம் மீனிங் 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். 1 மீனிங் 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அருகில் அப்படின்னா பாஸ், நிகட் அப்படின்னு, நியர். உன் அருகில் அப்படின்னா தும்கே பாஸ். உங்கள் அருகில் அப்படின்னா ஆப்கே பாஸ், நியர் யூ. மற்றும் அவுர், அண்டு. அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்றது அண்டு. சேப் அவுர் ஆம், ஆப்பிள் மற்றும் மாம்பழம். இது நீங்கள் பழங்கள் பேர்களும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த நீங்கள் எந்த பழங்கள்னாலும் பார்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நேமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் நேமையும் நீங்கள் அந்த இடத்துக்கு போட்டுக்கலாம். மற்றும் அண்டு வந்து அவுர். சேப் அவுர் ஆம், ஆப்பிள் அண்ட் மேங்கோ, ஆப்பிள் மற்றும் மாம்பழம். அல்லது யா, ஆர், பழம் அல்லது காய் வாங்கிட்டு வா. அதே மாதிரி சேப் அவுர்
ஆம்னா அண்டு, அல்லது அப்படின்னா சேப் யா ஆம், ஆப்பிள் அல்லது மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. யா போட்டால் அல்லது, அண்டு ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டு வானா அவுர். இப்போ பல் யா சப்ஜி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ ஃபல் யா தர்காரி அப்படின்னாலும் வெஜிடபிள் தான், தர்காரி அப்படின்னாலும் வெஜிடபிள் தான், சப்ஜி அப்படின்னாலும் வெஜிடபிள்ஸ் தான், காய் தான், காய்கறி வாங்கிட்டு வர்றது. இதவே ப்ளூரல் ஃபார்மில் பழங்கள் காய்கள் அப்படின்னா சப்ஜியாங், அதையும் நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்துருப்போம். சப்ஜியாங், தர்காரியாங் அப்படின்னு சொல்லணும், காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது. காய்கறினா சப்ஜி தர்காரி, காய்கள் அப்படின்னா சப்ஜியாங் தர்காரியாங். பல்யா சப்ஜி பழம் அல்லது காய், ஃபல்யா தர்காரி பழம் அல்லது காய், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதை நீங்கள் அல்லது போடும்போது நீங்கள் எந்த பொருள்னாலும் போட்டுக்கலாம். இதவே சேப் யா ஆம், ஆப்பிள் அல்லது மாம்பழம் அப்படின்னு. மட்டும் சிர்ஃப், அதே கேவல் அப்படின்னு சொல்லலாம், ஒன்லி. எனக்கு மட்டும் சிர்ஃப் மேரேலியே, எனக்கு மட்டும். அவனுக்கு மட்டும் சிர்ஃப் உஸ்கேலியே. உடைய அப்படின்னா கா கி, கானா பையனை சொல்கிறது, கீனா பெண்ணை சொல்கிறது. ராமனுடைய மகன் அப்படின்னா ராம் கா பேட்டா, சன் ஆஃப் ராம். ராமனுடைய மகள் அப்படின்னா ராம் கி பேட்டி, டாட்டர் ஆஃப் ராம், ராம் கி பேட்டி. பேட்டானா பையன், பேட்டினா பொண்ணு. அதே புத்திர புத்ரி அப்படின்னு சொல்லலாம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். புத்ரா புத்திர புத்ரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதையும் பேட்டானாலும் புத்திரனாலும் பையன், பேட்டினாலும் புத்திரினாலும் பொண்ணு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ராம்கா பேட்டா அப்படின்னா சன் ஆஃப் ராம், ராமனுடைய மகன். ராம்கி பேட்டி அப்படின்னா ராமனுடைய மகள், டாட்டர் ஆஃப் ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.